கூகுள் அவங்க சர்வீஸை ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கூகுளில் பேஸ் பண்ணியிருக்கிற ஆண்ட்ராய்டு முடிஞ்சு. ஆண்ட்ராய்டு இல்லாமல் ஃபோனுக்கு வேலை இல்லை. இந்தியன் ஓஎஸ்ங்கிற ஒரு ஓஎஸ் நம்மக்கிட்ட இல்லை. இந்தியா பில்ட் பண்ண ஓஎஸ் ஏதாச்சும் இருக்கா? iOS ஆப்பிள் பிராண்ட் கம்ப்ளீட்டாக இந்தியாவில் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா நம்மக்கிட்ட மொபைல் ஃபோனும் கிடையாது, அதுக்கான ஓஎஸும் கிடையாது. சரி, நீங்கள் 2 பேரும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, நானும் என் சர்வீஸை ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு விண்டோஸ் ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவே என்ன ஆகும்னா, திடீர்னு சூரியனே இல்லாமல் இருளாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மாறி இருக்கும். இந்த பயம் எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்கு. எப்போ வேணாலும் இந்த கண்ட்ரிக்கு அந்த கண்ட்ரிக்கு பிரச்சனை வரும். உக்ரைனும் ரஷ்யாவும் எங்கே இருந்துச்சு? ஒன்றா ஒரே நாடாக இருந்துச்சு. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா ஒரே நாடாக இருந்துச்சு. அப்போது நீங்களாம் என்ன பண்ணணும்னா, மற்றவங்க நம்ம ப்ளேம் பண்ணுறதை பற்றி டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்ட் அப்னு ஒரு விஷயத்த, ஸ்டார்ட் அப்னா வேற ஒன்றும் இல்லை, என்னோடய யூனிக் ஐடியா, ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் நான் பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஓன் ஓஎஸை க்ரியேட் பண்ணுங்கள். பெரிய பெரிய கம்பெனிஸ் கிட்ட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுங்கள். இந்த R&D பண்ணுறோம் அப்படிங்கிற மாடலை மட்டுமே காமிச்சு அப்படின்னா ஒரு ஓஎஸ் டெவலப் பண்ணுவாங்க. ஒரு ECE ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் டெவலப் பண்ணுவீங்க. ஒருவேளை ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா நான் இருக்கேன் பேக்கப்புக்கு, என் ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஓஎஸ் ஓனாக வச்சுக்கலாம். ஏன்னா கம்ப்ளீட்டாக we are dependent on American products.